வணக்கம் நண்பர்களே. இந்த தமிழ் டேல்ஸ் கிட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்க நிலா. இன்று ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான கதை சொல்லப் போறேன். வாங்க கதைக்குள்ள போலாமா? ஒரு காட்டில் ஒரு சிங்கம் தன் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. அதற்கு ஒரு மனைவியும் 2 குட்டி சிங்கங்களும் இருந்துச்சு. அந்த குடும்பம் எந்த கவலையும் இல்லாம அங்க வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த ஆண் சிங்கம் உணவு தேடி வெளியே போச்சு. அந்த சிங்கம் மோப்பம் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ அங்க ஒரு நரிக்குட்டி இருந்துச்சு. அந்த நரிக்குட்டி ரொம்பவே பயத்துல நடுங்கி கொண்டிருந்தது. அதனுடைய கண்கள் மூடி இருந்தது. சிங்கம் அந்த நரிக்குட்டியை தன் வாயில் கவ்வி தன் வீட்டுக்கு கொண்டு போச்சு. பெண் சிங்கம் அந்த நரிக்குட்டியை பார்த்து, இப்போ நமக்கு 3 குழந்தைகள், இவங்க 3 பேரையும் நம்ம ஒன்னாதான் வளர்க்க போகிறோம் அப்படி சொல்லுச்சு. ஒரு நாள் அப்பா சிங்கமும் அம்மா சிங்கமும் வெளியே உணவு தேடி போயிருந்தாங்க. அப்போ இந்த 3 குட்டிகளும் விளையாடிட்டு குகைக்கு வெளியே வந்தாங்க. அப்போ ஒரு பெரிய யானை அந்த வழியா வந்துச்சு. அந்த யானையை பார்த்ததும் 2 சிங்கக்குட்டிகளும் ஆக்ரோஷமா உருமிக்கிட்டு அந்த யானையை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த நரிக்குட்டியோ பயத்துல ஓடி போய் குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டது. அந்த யானை போனதுக்கு அப்புறம் குகைக்குள்ளே இருந்த குட்டி நரி அவமானத்தோட வெளியே வந்துச்சு. அன்றிரவு அந்த 2 சிங்கக்குட்டிகளும் தங்களோட அம்மாவிடம், அம்மா, இன்றைக்கு ஒரு யானை வந்துச்சு. நாங்க 2 பேரும் அந்த யானையை துரத்தி அடிச்சோம். ஆனால் நரிக்குட்டி பயந்து குகைக்குள் ஒளிந்துட்டு இருந்துச்சு அப்படி சொன்னாங்க. அதை கேட்டதும் நரிக்குட்டி அவமானத்தில் ரொம்பவே அழ ஆரம்பிச்சது. அந்த நரிக்குட்டி சொல்லுச்சு, என்னோட பழக்க வழக்கங்கள் உங்களை விட ரொம்ப வித்தியாசமாதான் இருக்கு. நான் உங்களை போல நடக்க முடியாது. அதனால் நான் என் குடும்பத்தோட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னுச்சு. அதுக்கு அந்த ஆண் சிங்கம் சொல்லுச்சு, சரி, கவலைப்படாதே, நம்ம உன்னை உன் குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறோம் என்றது. மறுநாள் அந்த சிங்கங்களும் நரிக்குட்டியும் அந்த நரியின் குடும்பத்தை தேடி காட்டுக்குள் போனார்கள். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த நரிக்குட்டியோட குடும்பத்தை பார்த்தாங்க. அந்த சிங்கங்கள் நரிக்குட்டியை அதோட குடும்பத்துடன் சேர்த்து வைச்சாங்க. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்கிறது, நம்மை போல குணமுள்ள நண்பர்களிடம் நட்பு வைப்பதே நல்லது. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்க. அடுத்த கதை விரைவில். பாய் நண்பர்களே, நல்லா இருங்க.